யாரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? நம்ம கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்ம இதயத்தின் வேண்டுதலை வாய்க்க செய்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இதயத்தின் வேண்டுதலை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் என்னென்ன இயக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, என் இதயம் எதை கொண்டு இயக்குகிறதோ, நான் கர்த்தருக்காக இயங்குகிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையை நினைத்து கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், நான் அவருக்காக ஓட போகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் வெல்த்தாகவும் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில மாற்றி தருவார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது, நம்ம உலக மனிதர்களுக்கு மன மகிழ்ச்சி தேவையில்லை. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நம்ம இதயத்தின் வேண்டுதலை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் நான் வாழ்ற வாழ்க்கையில அன்றாட நாளில் இருக்க எல்லாவற்றையும் மன மகிழ்ச்சியாக மாற்றி தருவாரு. சத்துரு கொண்டு எல்லா போராட்டங்களையும் என்னை விலக்கி பாதுகாப்பாரு. நான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க போகிறேன். நான் கர்த்தரிடத்தில் துதிக்க போகிறேன். நான் கர்த்தரோடு ஒரு வாரம் போகிறேன். நான் கர்த்தரையே முன்வைக்க போகிறேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம முன்னுரைங்க வைக்கும் போது, நம்ம கர்த்தரை முன்பாக வைக்கும் போது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தர் நம்ம இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரிடத்துல நம்ம மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரின் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றினாரு. நம்ம ஏசாயா புத்தகத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவர் ஒருவர் இருக்கிறாரு. அவருடைய இதயத்தின் இயக்கங்களை நினைத்து அவர் ஜெபித்தபடியே அவர் வாழ்நாட்களை கூட்டி தந்த தேவனா இருக்கிறாரு. ஒரு ஆண்டு கூட்டி தந்தாங்க, 15 ஆண்டுகள் தேவன் கூட்டி தந்தவரா இருக்கிறார். ஏசாயா 38:1 வாசிக்கலாம். ஆமென். அந்த நாட்டில் எசேக்கியேல் ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த எசேக்கியேல் ராஜா ரொம்ப பலவீனப்பட்டு போயிருந்தாரு. வாழ்க்கையில என்ன பண்ண அதனுடைய அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் பெரிய வேதனை அடைந்து கொண்டிருந்தாரு. அந்த புறப்பட்ட வேதனையில இருந்து அப்ப எசேக்கியேல் ராஜா இடத்துல வந்து சொல்றாரு, உன்னோட வீட்டு காரியத்தை நீ உறுதிப்படுத்து, உன் வீட்டு காரியத்தை நீ செம்மைப்படுத்து. அப்ப நீ உங்க காரியத்துல இருந்து உன்னை தப்பிக்க முடியாது. மரணம் உன் வாழ்க்கையில அடியில இருக்கு, மரண பக்கத்துல நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியேல் ராஜா பக்கத்துல போய் எசேக்கியேல் ராஜா கிட்ட அந்த இடத்துல சொல்றாரு, உன் மரணம் பக்கத்துல இருக்கு, நீ பெரிய வேதனை அடைந்து கொண்டிருக்கிற, உங்க வேதனையிலிருந்து தப்பிக்கணும்னா உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா வந்து எசேக்கியேல் ராஜா இடத்துல போய் சொல்றாரு. அவர் எப்பேற்பட்ட வேதனை அறிந்து வந்தாருன்னா, அவர் மிகவும் பொறுமையான வேதனை அறிந்து கொண்டிருந்தாரு. அதே 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமென். அவருக்கு வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருந்தது? அவரு எலும்புதான். அப்படி ஒரு சிங்கம் வந்து கடிச்சா, ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை கடிச்சா சும்மா இருக்குமா? ஒரு நாய் கடி கடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. நம்ம ஒரு ஜரம் வந்தாலே தாங்க முடியாது. கீழே அடிபட்டாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா இந்த எசேக்கியேல் ராஜாவுக்கு பார்த்த வேதனை, ஒரு சிங்கம் வந்து அவர் எலும்புங்க அப்படி நொறுக்கி போடுற மாதிரி, அவர் சிங்கம் வந்து அவர் முறுக்குற மாதிரி அப்படிப்பட்ட வேதனையில அவர் அனுபவித்திருந்தாரு. அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து பலன் கொடுக்கணும்னா, அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து ஜீவன் தரணும்னா, நம்ம வாழ்க்கையில சிங்கம் போல பிரச்சனை வரலாம், நம்ம வாழ்க்கையை எதிர்கொண்டு நம்மளை வரலாம், கோலியாக போல பிரச்சனை வரலாம், மலை போல பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை தரணும்னா, நம்ம மன விருப்பங்களை நிறைவேற்றணும்னா, நம்ம யாரோட மன மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தரோடு மன மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தரோடு மன மகிழ்ச்சியா இருக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது, கர்த்தருக்கு விருப்பமான காரியங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கைகளை நம்ம இதயத்தை வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்ம தேவன் வேண்டுதலை அறிந்தவரா இருக்கிறாரு. அந்த வேண்டுதல்ல நம்ம வாழ்க்கையை நிறைவேறணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். உயர் வந்தாலும் மன
மகிழ்ச்சியா இருக்கணும். தாழ்வு வந்தாலும் மன மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே தேவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம இதயத்தில் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம சைன் ஒரு பாட்டு பாடினா எல்லாத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில எதிரி வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், உயர்வு வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், தாழ்வு வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்படி நம்ம அந்த பாடலை நம்ம விட்டு கவனிக்கும் போது அந்த பாடலில் நம்ம எதிரி வாழ்க்கையில வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இது வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் ஒரு கெட்டது நடந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்தாலும் கர்த்தர் ஒரு அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு தலைமுடி கீழே விழுறாரு. அப்படியேப்பட்ட போராட்டத்தில் இருந்து நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தர் இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தரை முன்வைக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியம் மட்டும் செய்து வரும்போது நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் செய்கிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எசேக்கியேல் ராஜாவுடைய இடத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு, உங்க வீட்டு காரியத்தெல்லாம் உறுதிப்படுத்திடு, உங்க வீட்டு காரியங்கள்லாம் ரெடியா வச்சிரு அப்படின்னு சொல்லி ஏசியா வந்து அந்த இடத்துல சொல்றாரு. 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இந்த எசேக்கியேல் ராஜாக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதம் குறைபட்டு போயிருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில எந்தெந்த வாழ்க்கையை நம்ம அழுது கொண்டிருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் தேவன் நிறைவேற்றுகிற தேவன் இருக்கிறாரு. இந்த எசேக்கியேல் ராஜா இருக்கிற ஏசாயா போய் சொல்லும் போது உன்னோட ஆயுசு நாள் முடிந்து விட்டது, வீட்டு காரியத்தெல்லாம் நீ ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லும் போது அவர் கட்டு கலங்கவே இல்லை. அவர் மிகவும் கலந்தாரு. அவங்க நண்பர்களை பார்த்து சொல்லல, அவங்க வைஃபை பார்த்து சொல்லல, அவரோட பிள்ளைகளை பார்த்து சொல்லல, யாரும் பார்த்தும் சொல்லல. அவர் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அந்த தேசத்தை பார்த்து கூட சொல்லல. தேவனை நோக்கி பார்த்து அந்த முகத்தை அப்படியே செவ்வறு பக்கமாக திருப்பி அவர் மிகவும் அழுதாரு. யார் இடத்துல அழுதாரு? மனித இடத்துல அழுது. மனித இடத்துல அழுதா மனித ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவான். இந்த காரியம் இவதான், இந்த காரியம் கொண்டிருக்குது அப்படி சொல்லி பிறரிடத்துல போயிட்டு பிறருக்கு தெரிஞ்சு அந்த சாவு பக்கமா என்னென்ன காரியம் செய்யணுமோ அப்படின்னு சொல்லி நிறைய அந்த காரியங்களை செய்ய போயிடுவான். ஆனா இந்த எசேக்கியேல் ராஜா தேவனை நோக்கி பார்த்தாரு. தேவனை நோக்கி பார்த்து மிகவும் அழுதாரு. நான் உங்க பிரியமான காரியம் மட்டும்தாங்க செய்து தகப்பனே, நான் உங்களுக்கு விரோதமான காரியமே எதுவுமே செய்யலையே என்று இந்த சுபத்தை நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, இதயத்தின் ஏக்குகளை நிறைவேற்றி பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியேல் ராஜா அந்த இடத்துல அழுதாரு. அது போல உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ, எந்தெந்த போராட்டங்கள் இருக்குதோ, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்க. தேவனாக கண்ணீர் இருக்கு. அவர் முன்பாக விருகிற கண்ணீர் அவர் நம்ம கண்ணீரை துருப்பில் வைக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம கண்ணீரை வீணாக வைக்க போறது இல்ல, நம்ம கண்ணீரை துருப்பில் வைத்து அந்த கண்ணீருக்கு எல்லாம் பதில் தருகிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வாழ்க்கையில அழுகிறது ஜெபிக்க ஜெபனா என் வாழ்க்கையில வெற்றி தர போகுது. நான் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிற ஜெபனா வெற்றி தர போகுது. உலக மனிதர்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல, நான் சொந்தக்காரர்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு பினான்சியரை பார்த்து எனக்கு இந்த கடன் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, மாத்துங்க சொன்னா பிரயோஜனம் இல்ல. தருவேன் சொல்லி ஏமாத்திட்டு போயிடுவான். ஒரு மருத்துவரை பார்த்து என் உடம்புல இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவரை நோக்கி பார்த்தாலும், ஆனா நம்ம மருத்துவர்களெல்லாம் பெரிய மருத்துவரா யார் இருக்கிறாரு? நம்ம தேவன் இருக்கிறாரு. அவர் நம்ம தேவன் எல்லா காரியம் அவர் நினைத்தார். ஒரு பொருளா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இருக்குதா, வேதனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டம் நம்ம வாழ்க்கையில இருந்து மாறணும்னா நம்ம தேவன் நம்மளோடு இருக்கும் போது, நம்ம கர்த்தருக்கு மகிமையாக காரியம் செய்யும் போது, கர்த்தருக்கு ஓடும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யும் போது நம்ம இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்கு ஓடும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்யும் போது தேவன் என் இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. இந்த எசேக்கியேல் வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவன் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண்டு கூட்டி தரல, 2 ஆண்டு கூட்டி தரல, 15 ஆண்டுகள் கூட்டி தருகிற தேவனா இருக்கிறாரு. அந்த 15 ஆண்டுகள் கூட்டி தரது மட்டும் இல்லாம அந்த தேசத்தின் எதிரி கையில இருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த 6ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ ஆகாசுடைய சூரிய கட்டாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையும் 10 பாகை பிரிக்கிறேன் என்றார். ஆமென். எப்படி இருக்கிறாரோ அந்த தேசத்தையும் அந்த ராஜாக்கு ஆயுஷ் நாட்கள் மட்டும் போட்டி தரல, அந்த ராஜாக்கு எதிராக வந்த எல்லாவற்றையும் முழக்கடிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி உங்க எதிரிக்கு நேராக உங்க கைகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாரு. உங்க சத்துருவுக்கு எல்லாம் விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை அப்ப இந்த எசேக்கியா ராஜா நம்ம தேவனை தான் ஆராய்ந்து கொண்டிருந்தாரு. அவருடைய தேவன் நம்ம முன்னாடிய தேவனை நம்ம ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவனை முன்வைக்கும் போது நமக்கு எதிராக வருகிற பிரச்சனை எல்லாம் பனி போல மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எதிராக மழை போல பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், எல்லாத்தையும் பனி போல மாற்றுக்க முடியும்னா யாரால முடியும்? நம்ம கிடைத்த தேவனாலதான் முடியும். நம்ம இதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்ற முடியும்னா நம்ம தேவனால் தான் முடியும். அவருடைய சித்தத்தின்படி தேவன் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம இதயத்தின் ஏக்கம் நம்ம நினைத்து கொள்ளலாம், நம்ம பெரிய பணக்காரனா இருக்கணும், உலகத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தாலும் ஆனா தேவன் நமக்கு உமக்கென்று ஒரு சிறிய காரியம் வைத்து இருக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த காரியத்தை உங்களை வேறுடைய செய்கிற தேவனா இருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த காரியத்தெல்லாம் தேவன் என்னை விலக்கி விட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக அவருடைய காரியத்தை வேறு ஒன்றை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? தேவன் அவருடைய வாழ்க்கையை செய்ய நினைத்தது, என்னோட வாழ்க்கையை செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடவில்லை. அது போல உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. எல்லாவற்றையும் கேட்ட காலத்தில் எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக தருகிற தேவனா இருக்கிறாரு. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக தருகிற தேவனா இருக்கிறாரு. தானியேலின் தேவனா இருக்கிறாரு, யாக்கோபின் தேவனா இருக்கிறாரு, ஈசாக்கின் தேவனா இருக்கிறாரு, உங்களுடைய தேவனா இருக்கிற இடத்துல விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக மாற்றி கொள்வாரு, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு பிடித்தமாக மாற்றி தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றும். நம்ம ஜெபம் தான் எல்லாவற்றையும் பலவீனத்தை மாற்றும். நம்ம ஜெபம் தான் நம்ம வேதனைகளை மாற்றும். நம்ம ஜெபம் தான் நம்ம தேவைகள் எல்லாம் மாற்றும். தேவைகளை சந்திக்கணும்னா நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணும். தேவனிடத்துல ஜெபிக்கும் போது நம்ம மன இருப்பவர்களை தேவன் அருமை விடுவிக்கிற தேவனா இருக்கிற எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைபட்டிருக்கா? தேவனை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில பலவீனமா இருக்கா? தேவனை நோக்கி பாருங்க. எல்லாத்துக்கும் பலன், எல்லாத்துக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைகள் பட்டிருக்கோ, என்னென்ன கேள்வி இருக்குதோ எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த தேவன் எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேதனை இருக்கலாம், எல்லா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் ஒரே ஒரு பதில் தான். எல்லா ஒரு பெரிய போராட்டத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான். நம்ம தேவன் நம்மளோடு இருக்கணும், தேவனை மட்டும் நோக்கி பார்க்கணும். நம்ம ஆண்டு படைத்த இயேசு கிறிஸ்து தான் எல்லா கொஸ்டினுக்கும் பெரிய பதிலா இருந்து எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் ஒன்றை போலவோ நகரிலாம் துருவியை போலவோ துருவினேன், புறாவை போல் துருவினேன். என் கண்கள் ஏற பார்க்கிறதுனால ஊத்து போயின கசாமே ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்கொண்டு கொள்வதே. ஆமென். நம்ம வாழ்க்கையில எப்படி போயிருந்தா எசேக்கியா ராஜா அந்த வியாதிப்பட்டிருந்து வியாதியை விட்டு வெளியே வந்தோடனே தேவனிடத்துல ஒரு பாடலை பாடினாரு. அந்த பாடல் தான் நம்ம தொடர்ந்து பார்த்து 10ஆம் வசனத்திலிருந்து அவர் தொடர்ந்து பாடல் தான் பாடியிருக்காரு. அவர் பட்ட வேதனையில், அவர் பட்ட போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் அந்த இடத்துல எழுதியிருக்காரு. அவர் வாய்ஸ் எப்படி ஆயிடுச்சா? ரொம்ப வெளியதா ஆயிடுச்சா? அவர் வானத்தையே நோக்கி பார்த்தனால, தேவனையே நோக்கி பார்த்தனால அவர் கண் எப்படி போயிடுச்சா? பூ போட்டு போயிடுச்சா? அவர் ஒரு போராட்டம் தான் அது வானத்துல இருக்கிறா. ரொம்ப டயர்டா ஆயிட்டாராம். அவர் எவனையே நோக்கி பார்த்துட்டு இருக்கும் போது அவர் ரொம்ப சிக்கா இருந்து போயிட்டாரு. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரம் செய்தார். என் ஆயுசு வருஷங்களெல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆண்டவரே, இவைகளை நான் மனுஷர் நினைக்கிறார்கள், இவைகளால் என் உயிர் நிர்வகிக்கிறது. என்னை சொந்தப்படுத்தும் நினைக்கும் பண்ணினேன். ஆமென். நம்ம தேவன் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி எல்லாவற்றையும் நம்ம அவருடைய அந்த காலத்துல 15ஆம் வசனம் இங்க போட்டிருக்கிறது. அவருடைய இதயம் அப்போ கசந்து போயிருந்துதான். அந்த கசப்பை எல்லாம் மாத்தி தேவன் அவள் நம்ம முழுவதும் இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த இதயம் கசந்து போயிருக்கா?
நம்ம வாழ்க்கையில எந்தெந்த வித பலன் பெற்று பலன் இல்லாம போயிருக்கா, எல்லாவற்றையும் தேவன் உயிரளிக்க தேவனா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எலும்புகள் உறைந்து போயிருக்கா, நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்கா, எல்லா விதமான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா நம்ம தேவன் நம்மளோட வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் முடியும். 17ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு இறங்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்திருக்கிறீர். ஆமென். நம்ம பாவங்கள் எல்லாம் தேவன் எப்படி எறிகிறாரோ அவருக்கு மனுவுக்கு பின்பாக எறிகிறாரா. நம்ம பாவங்கள் எல்லாம் தேவன் முன்பாக வைக்கும் போது அவர் நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கசப்பான பாவங்கள் செய்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப குறையமான காரியங்களை செய்திருக்கலாம், எல்லாவற்றையும் விலக்கி போட்டு நம்மளை காப்பாற்றி அவர் நம்ம பாவங்கள்லாம் ஒரு விஷயம் அவர் முருவுக்கு பின்பாக எரிந்து நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு, சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில தேவனின் மன விருப்பத்தின்படி என் இதயத்தின் வேண்டுதல்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அப்படி நிறைவேற்றணும்னா நான் யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் ஒரு உலக மனிதனிடத்துல சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இல்ல. தேவனிடத்துல என் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் போது தேவனின் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 37:11 வசனம் வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சுகந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். அவன் எப்படி இருக்கணுமா? சாந்த குணமோட இருக்கணுமா? எதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வேதத்தின் வார்த்தையை நம்ம கை கொள்ளும்போது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா உடனே கோவப்பட்டு போயிடுவோம். ஒருத்தர் நம்ம ரசித்தாங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். அப்படி இல்லாம நம்ம சாந்த குணமா இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம தேவன் அந்த இடத்துல சந்தோஷத்தை விளங்க செய்கிற தேவனா இருக்காரு. நம்ம வாழ்க்கையில கூட பார்க்கலாம், அநேக கோவம் வரும், அநேக போராட்டங்கள் வரும். அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? நம்ம சாந்த குணமா இருக்கணும். சாந்த குணத்தை சரித்தவர் தான் ரொம்ப பாக்கியவான்களா இருக்காங்க. இந்த வேதத்துல அநேக இடத்துல பார்க்கலாம், அநேகர் எப்படி இருக்காங்க? சாந்த குணத்தோடு இருக்காங்க. எனக்கு அநேக இடத்துல கோவம் வந்துடும். அநேகர் சொல்லுவாங்க ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கோவப்படுறது எல்லாத்தையும் மாத்தணும்னா யாரு வரணும்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரணும். அவருடைய குணத்தை நம்ம சரித்துக் கொள்கிற மகனாக மாத்தணும். அவரிடத்துல ஜெபிக்கிற மகனாக மாற்றும்போது அவரிடத்துல ஜெபித்து கேட்கும் போது என் வாழ்க்கையை தாழ்மையை தாங்க, எனக்கு கோபத்தை எல்லாம் மாத்துங்க, நான் உண்மை போல மாறணும், நான் உண்மை போல வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில வாழும் போது நம்ம தாழ்மையை கருத்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மன விருப்பத்தின் படி நிறைவேற்றணும்னா நம்ம எப்படி தாழ்மையை தரித்துக் கொள்கிற மகனாக, தாழ்மையை தரித்துக் கொள்கிற மகளாக நம்ம வாழும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டங்களும் மாறணும்னா நம்ம தாழ்மையை தரித்துக் கொள்கிற மகனாக இருக்க வேண்டும். யோவான் 2:1 இருக்கிறவர்கள் வாசிக்கலாம். 2:1. மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாய் கூட்டியிருந்தார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். அந்த 3ஆம் நாள்ல அந்த கலிலேயாவில கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல தேவன் ரொம்ப தாழ்மையாக இருந்தாரு. அந்த இடத்துல அவர் ரொம்ப தாழ்மையா இருந்ததால அந்த கல்யாணத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். பெரிய அந்த தாட்சரத்தனா அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த காலத்துல அந்த பிரச்சனை எல்லாம் தேவன் மாத்தக்கு செய்தாரு. அது அந்த இடத்துல அவங்க தாயாரா இருந்தாங்க. அந்த தாயார் என்ன பண்ணாங்க? இந்த தாட்சரத்தம் குறைபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகன் இடத்துல போய் சொல்றாங்க. இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கு தேவன் மறுமொழியாக 2:3-4 வாசிக்கலாம். திராட்சரசம் குறைபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்.
ஆமென். இப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்க கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போ தாயார் அந்த இயேசுவர் தாயார் அந்த இயேசுவரத்துல வந்து சொல்லும்போது அவர் வந்து எப்படி சொல்றாரு, என் வேலை ஒன்றும் வரவில்லை அப்படின்னு நான் வேலை வந்த உடனே தேவன் பிதா எனக்கு சித்தம் கொடுத்த உடனே நான் அந்த காரியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி விட்டாரு. அப்ப அவங்க தாயார் எவ்வளவு எதிர்ச்சலா போயிருப்பாங்க, என் மகன் இந்த காரியத்தை நிறைவேற்றுவான்னு சொல்லி தானே நான் அவனை இடத்துல நோக்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் வேதனை அடைந்து போயிருக்கலாம், துக்கம் அடைந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் அவர் வாழ்க்கையில செய்ய நினைத்தது, அந்த கல்யாணத்துல செய்ய நினைத்தது தடைப்பட்டதா? தடைப்படவே இல்லை. வாழ்க்கையில எவ்வளவு எரிச்சல் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக வைக்கும் போது கர்த்தர் எல்லாம் வந்து ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவாரு. கர்த்தரை வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கல்யாண வீட்டாரு இருந்தாங்க, அந்த தாயாரு இருந்தாங்க. எரிச்சல் பட்டாலும் அந்த எரிச்சலுக்கு எல்லாம் நீக்கி போட்டு அந்த வேலைக்காரர்கள் சொன்னாங்க, இவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க, இவர் என்ன காரியங்கள் செய்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அந்த இடத்தை விட்டு விலகிறாங்க. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 5, 6, 7. ஆமென். அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணினாரு, தேவன் அந்த கச்சாடைகளை நிரப்புகிற தேவன் வெறும் தண்ணியை தான் நிரப்புனாரு. அந்த தண்ணியை விட்டு மண்ணு குறுக்கும் போது ருசி உள்ள திராட்சரசமா மாத்தின தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வெறும் தண்ணி போல இருக்குது, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வெறும் மலை போல இருக்குது, எதுவுமே இல்லாம பிளாட்டாவே இருக்கு, ஒரு உயர்வு இல்லை. என் வாழ்க்கையில எல்லாமே தாழ்வாக போயிருக்குது, போறது எல்லாம் ரொம்ப ரொம்ப தாழ்வாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த தாழ்வெல்லாம் மாத்தணும்னா தேவன் பிறந்த காலத்தில், தேவன் நிர்மாணித்த காலத்தில் அது எல்லாம் நிறைவேறும். அந்த முந்தின திராட்சரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின திராட்சரசம் எப்படி இருந்ததா? வந்தவங்க எல்லாம் மிகவும் உற்சாகம், ரொம்ப டேஸ்டா இருந்தது. இந்த பழைய திராட்சரசத்தை எங்க கொடுக்காம இந்த புது திராட்சரசத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க முன்னாடி குடிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த புதிய திராட்சரசத்தை, தேவன் கொடுத்த திராட்சரசத்தை ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணினாங்க. அந்த மாதிரி சொல்லினாங்க. 6 ஜாடிகளை நிரப்பின தேவன் இந்த காலியா இருந்த 6 ஜாடிகளை அவர் தண்ணியை கொண்டு நிரப்பினார். அது போல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் எந்த இடத்துல ஆசீர்வாதம் குறைபட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல காலியாக இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் என்று சொல்லும் போது தேவன் அதெல்லாம் நிரப்புகிற தேவனா இருக்கிறாரு. ஆசீர்வாதங்களெல்லாம் நிரப்புகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம பலவீனமா இருக்கோமா, அந்த பலவீனத்தெல்லாம் பலனா மாத்துகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம பினான்சியல் ப்ராப்ளமா இருக்கா, எல்லாத்தையும் மாத்துகிற தேவனா இருக்கிறாரு. வேலை தரத்துல போராட்டமா இருக்கா, அந்த போராட்டங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில பலவீனத்துல பெற்று நீங்க உங்க உறவினர் ரொம்ப பலவீனப்பட்டு ஒரு இணையமா அந்த முன்னாக விட்டு பின்னாக பேசுறாங்களா, அந்த இடத்துல தேவனை நோக்கி பாருங்க, தேவனிடத்துல சொல்லுங்க. தேவன் உங்க எல்லாத்தையும் இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஒன்றுமே குறைவுபடாம பெரிய அந்த கல்யாணத்துல அந்த தாட்சியத்துல அவங்க ஒரு பெரிய குறையா இருக்கும். அது போல நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைபட்டு போயிருந்தா, நம்ம சத்துருக்கு நம்ம மேலாக எழுந்து நிற்கிறார்களா, நீங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். கர்த்தருக்கு முன்பாக மன மகிழ்ச்சியோடு இருந்து நம்ம கர்த்தரின் நம்ம இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் மட்டும் செய்யும் போது, கர்த்தருக்கு என்று ஓடும் போது, கர்த்தருக்கு என்று அந்த இசைக்கேல் ராஜாக்கு எவ்வளவு பெரிய பலவீனம். அந்த இசைக்கேல் ராஜாக்கு அந்த எலும்புலாம் ஒலியிற மாதிரி, அந்த எலும்புலாம் சிங்கம் அதை கடிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அப்படியேப்பட்ட வேதனையிலிருந்து மாற்றி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன். நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம். இந்த வேதத்துல பார்க்கிற அநேக தேவ மனிதர்கள் பெற்ற வேதனைகள் மிகவும் பெரிதா இருக்கு. மிகவும் பெரிய காரியங்கள்லாம் நம்ம தேவன் அந்த முள்கருங்களால் இது பண்ணிக்கிறாரு. அப்படியேப்பட்ட வேதனை நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறேங்க. அவங்க
வேதனைகளை பார்த்து நம்ம சின்ன வேதனை தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சின்ன வேதனையை பார்த்து நம்ம சில பேர் என்ன பண்ணி போயிடுறாங்க, பின்னோக்கி போயிடுறாங்க. அப்படி பின்னோக்கி போகாம என் வாழ்க்கையில உயர்வு வருதா, என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில தாழ்வு வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவும் என் வாழ்க்கையில வந்ததுக்கு என் வாழ்க்கையில என்னை கற்றுக்கொள்ளும்படி தேவன் வாழ்க்கையில வைத்திருக்காரு. என் வாழ்க்கையில உயர்வு தந்தாரா, நான் கற்றுக்கொண்ட பாதையிலே எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது, நம்ம கர்த்தரை முன்வைக்கு பார்க்கும்போது கர்த்தரை நினைக்கணும். நம்ம தாழ்வும் போது கர்த்தரை நினைக்கும் போது கர்த்தரை இதை கற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையை வைத்தாரு. நான் கற்றுக்கொள்ளும்படி நான் அதை கற்றுக்கொண்டாதான் நான் கீழ்படி இருந்ததான் நான் மேல்படிக்கு போவேன். என் கீழ்படியே எதுவுமே தெரியாம நான் மேல்படிக்கு நம்ம உடனே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆசீர்வாதம் தானா வந்திருந்தேன். இந்த ஆசீர்வாதம் நம்ம ஒழுங்கா அந்த ஆசீர்வாதத்தை கை கொள்ள மாட்டோம். ஒரு பிள்ளை ஒரு பொருளை கேட்டிருந்தா அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை உடனே வாங்கி கொடுத்தனா அந்த பிள்ளை வர அந்த பொருளோட வேல்யூ அந்த பிள்ளைக்கு தெரியாது. இவங்க கேட்ட உடனே வாங்கி தந்தாங்க, கேட்ட உடனே பண்ணிட்டாங்க. அந்த பொருள் போனா இன்னொரு பொருள் கேட்டா உடனே வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு அந்த பிள்ளையை நினைத்துக்கிறோம். அது போல உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்ம தேவன் நம்ம கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் பொறுமையா பதில் கொடுத்தாலும், பொறுமையா ஆசீர்வாதம் கொடுத்தாலும், அவர் தருகிற ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில நித்திய காலமா நினைத்திருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலக மனிதர்கள் தருகிற ஆசீர்வாதம் ஒரு நாள் மாறிவிடும். நம்ம உற்றார் உறவினர்கள் தருகிற ஆசீர்வாதம் ஒரு நாள் மாறிவிடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு தேவையோடு இருந்தோமா, நம்ம வாழ்க்கையில தேவைப்பட்டு குறைவுபட்டு இருக்கோமா, அந்த குறைவுபட்ட காரியத்துல நம்ம தேவனை நோக்கி பாருங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை நினைத்து பார்க்கிறேன். இப்போ என் வாழ்க்கை நான் ஃபீஸ் கட்டணும், லாஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கையில ஒரு கடன் கேட்டு இருந்தேன். கடன் அவங்களும் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் கர்த்தரை முன்வைத்து நடக்கும்போது கர்த்தர் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால அந்த ஃபீஸ் கட்ட தேவன் கிருபை செய்தாரு. அந்த ஃபீஸ் கட்ட நான் ஃப்ரெண்ட்ஸ் கையில கடன் வாங்கியிருந்தா இருக்கும், அது கடனாக தான் இருக்கும். நான் மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், மாசம் அவனுக்கு எப்போ கேள்வி கேட்பானே தெரியாது, எப்போ இது பண்ணுவானே தெரியாது. ஆனா தேவன் கண்களை இறக்கம் கிடைத்தது, தேவன் கண்களை தயவு கிடைத்து ஒரு குடும்பத்தினார் என்னை கூப்பிட்டு ஃபீஸ் கட்ட இதை வைத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த இறக்கம் தந்தது யார் கட்டத்துல இருந்து வந்தது? தேவனிடத்துல இருந்து வந்தது. நம்ம உலக மனிதரை நோக்கி பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் அழகிட்டு போயிருப்போம். நம்ம அந்த கடனை நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்ம எல்லாத்தையும் தேவன் கருத்துல ஒப்பு கொடுக்கும் போது, தேவனுக்கு இந்த ஊழியம் செய்யும் போது நான் போதுதான் நம்ம காரியங்களை மாத்துக்கிற தேவனா இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இந்த வயதிலே எங்க காரியத்துல எல்லாம் தேவன் எனக்கு பிரியமான காரியங்களை செய்தாதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியமாக ஒரு காரியம் செய்யும் போது, தேவனுக்கு ஓடும் போது, ஒரு வாழ்க்கையில சார்ந்த குணத்தை தரித்து கொள்ளும் போது தேவன் உங்க இதயத்தை இயக்கங்களை நிறைவேற்ற வல்லவராய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் மாத்தினார்னா, கடன் இல்லாம ஃபீஸ் கட்ட கிருபை செய்தார்னா, அதிகாரி கண்கள் தயவு கிடைக்க கிருபை செய்தார்னா உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வாரு. எசேக்கியேல் ராஜாக்கு 15 ஆண்டுகள் கொட்டி கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து தர மாட்டாரா? நிச்சயமாக கொடுத்து தருகிற தேவனா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அதுக்காக நம்ம தேவனிடத்துல காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் வழியை நற்பட்டு நடக்கும் போது, அவர் சொல்ற வழி ஒன்றொன்று நம்ம ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சாந்தமாக மாற்றி தருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக உங்க இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நம்ம மலை போல பிரச்சனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும், இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன் நீர் அல்லவா? இதயத்தின் இயக்கங்களை நிறைவேற்று தகப்பனே. இதயத்தின் இயக்கம் இதயத்துல கை வச்சு சொல்லுங்க. உங்க இதயத்தின் இயக்கம் உங்களுக்கு தான் தெரியும். என் வாழ்க்கையில் இந்த இயக்கங்கள்லாம் இருக்கு, எதிர்பார்ப்புக்கு இவ்வளவா இருக்கு, நான் எதிர்பார்ப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் நீர் அல்லவா? நீர் அல்லவா? ஒரு விசை மனத்துல இருந்த போராட்டம் எல்லாத்தையும் மாத்துங்க. பலவீனத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனையை மாத்துங்க, எனக்கு எதிராக வருகிற எதிரிகளை எல்லாவற்றையும் மாத்துங்க. அப்படி நீங்க கேட்கும் போது உங்களுக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் தேவன் நிர்வகிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒன்று ஆயுதமும் வாய்க்காதபடி செய்கிற தேவனா இருக்கிறாரு.